அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். 108 அப்படின்னாவே உடனடியாக நாம் சொல்லிடுவோம் 108 ஆம்புலன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான திட்டம். மருத்துவ எமர்ஜென்சி, மருத்துவ அவசர உதவிக்கு அந்த வாகனத்தை அந்த எண்ணுக்கு அழைத்தால் அதை நாம் பயன்படுத்திக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? என்றைக்காவது நீங்கள் 108க்கு அழைத்திருக்கிறீர்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? எந்த அவசியமும் எங்களுக்கு ஏற்படலையே, நாங்கள் ஏன் 108க்கு கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம் கண் முன்னால் எத்தனையோ விபத்துகள், சின்ன விபத்திலிருந்து பெரிய விபத்துகள் வரைக்கும் கண் முன்னால் நாம் பார்ப்போம். பார்த்துவிட்டு அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்பவர்கள் சிலர்கள் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அடுத்த கட்டம் எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள், வேடிக்கை பார்ப்பாங்க, முடிஞ்சால் வீடியோ எடுப்பாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மாவட்ட நிர்வாகம் அந்த இஸ்லாமிய இளைஞரை அழைத்து ஒரு விருது கொடுத்துருக்கிறது. எதுக்கு அந்த விருது அந்த வாலிபருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவருடைய ஃபோன் கால்லிருந்து ஒரு வருஷத்தில் நிறைய தடவை 108ஐ அவர் அழைத்திருக்கிறார். அவருக்கு அந்த விருதை கொடுத்துருக்குறாங்க. மனிதநேய விருதை அவர் பெற்றிருக்கிறார். காரணத்தை அவங்ககிட்ட கேட்கும் போது அந்த இளைஞர் சொன்னார், எங்கேயாவது என் கண் முன்னால் யாராவது ஆபத்தில் சிக்கிட்டாங்கன்னா உடனடியாக என் ஃபோன்லேருந்து நான் தகவல் கொடுப்பேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவையை நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். எத்தனையோ விபத்துகள் நம் கண் முன்னால் அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பார்கள். அவசரத்துக்கு நம்மால் எந்த உதவியும் செய்ய முடியாட்டி கூட குறைந்தபட்சம் இந்த எண்ணுக்காவது அழைத்து நாம் உதவி புரியலாம். அந்த வாலிபர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார். புரிந்து கொள்வோம், இறை அருளை பெறுவோம்.